Raglannskitchen. இன்றைக்கி மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மேங்கோ பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் வினிகர், 1/2 ஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நம்ம நல்லா பிசைஞ்சிப்போம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் இதுக்கு கொடுவா மீன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கொடுவா மீனில் இந்த சைடு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் நல்லா அப்ளை பண்ணிப்போம். இதே மாதிரி நம்ம மீன் எல்லாத்தையுமே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. 2 பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இதை அப்படியே ஒரு 1/2 hour நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மீனை இந்த மாதிரி வச்சு கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். அதை நம்ம கையால் க்ரஷ் பண்ணி நம்ம இது மேலே லேசாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவிக்கலாம். எல்லா பக்கமும் இந்த சைடு தூவியாச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு அதே மாதிரி கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் எடுத்து நல்லா கையால் க்ரஷ் பண்ணி அதுக்கு மேலே நல்லா நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ மீன் வந்து ஃப்ரைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஃப்ரை பண்ணுற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம பிரட்டி வச்ச மீனை ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம். இந்த சைடு நல்லா மீன் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரையை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.